بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கணித்திற்குரியவர்களே, ஃபிக்கின் கடைசி வகுப்பில் ஜும்மா தொழுகை சம்பந்தமாக சில சட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஜும்மாவுடைய தொழுகை, ஜும்மா ஹுத்துபா சம்பந்தப்பட்ட சட்டங்கள். அதேபோல் ஜும்மா நாள் அன்று, வெள்ளிக்கிழமை அன்று வலியுறுத்தப்பட்ட சில செயல்கள். இறுதி கட்டமாக ஜும்மா நாள் அன்று தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன என்பதை பார்த்துவிட்டு பெருநாள் தொழுகை மற்றும் மழை வேண்டி தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்களை பார்க்க இருக்கிறோம். ஜும்மா நாள் அன்று, வெள்ளிக்கிழமை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்த விஷயங்கள் என்ன? முதலாவதாக, அல்லாஹ் குர்ஆனிலே ஜும்மா அத்தியாயத்திலே ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்கிறான். எனவே ஜும்மா நாளன்று ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக வேண்டி வியாபாரத்தை எல்லாம் முடித்துவிட்டு கடையெல்லாம் பூட்டி பள்ளிவாசல்களை நோக்கி சென்றுவிட வேண்டுமே தவிர ஆண்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. ஒருவர் ஜும்மா தொழுகையை தொடர்ந்து விட்டுவிட்டால் 3 ஜும்மா 4 5 என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய உள்ளங்களை முத்திரையிட்டு விடுகிறான். எனவே ஜும்மாவை விடக்கூடாது. எனவே கணித்திற்குரியவர்களே, வியாபாரம் செய்வது தடை செய்யப்பட்ட ஒன்று. அதேபோல் இரண்டாவதாக, ஜும்மா நாள் அன்று மட்டுமே, வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமே நோன்பு நோற்பது, இது தடை செய்யப்பட்டது. ஆம், ஒருவர் வியாழன்கிழமை வெள்ளிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்று இப்படி சேர்த்து வைத்தால் அனுமதி உண்டு. ஆனால் ஜும்மா நாள் அன்று மட்டுமே ஒருவர் நோன்பு நோக்க விரும்பினால் இது ரசூல் அவர்களால் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். மூன்றாவதாக, அதே ஹதீஸில் ரசூல் அவர்கள் என்ன செய்கிறார்? இரவு தொழுகை, வெள்ளிக்கிழமை அன்று மட்டுமே இரவு தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகையை தடை செய்திருக்கிறார். எனவே நாம் என்ன யோசிப்போம்? வெள்ளிக்கிழமை சிறந்த நாள், ஜும்மா சிறந்த நாள், இன்று நோன்பு நோக்கலாம், ஜும்மா சிறந்த நாள், இன்று தஹஜ்ஜுத் தொழுகை எழுந்து தொழுகலாம் என்று நாம் யோசிப்போம். ஆனால் ரசூல் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்? அன்று மட்டுமே தஹஜ்ஜுத் தொழுவதை, அன்று மட்டுமே நோன்பு நோற்பதை தடை செய்திருக்கிறார்கள். மேலும் அடுத்ததாக, பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது மக்களுடைய தோல் பூஜங்களை தாண்டி, ஷோல்டர்ஸை தாண்டி போவது, இப்படி பல பேர் இந்த தவறை செய்வார்கள். ஏற்கனவே உட்கார்ந்து இருக்கக்கூடிய மக்களின் தோல் பூஜத்தை, ஷோல்டரை தாண்டி தாண்டி போவது, இது ரசூல் அவர்களால் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதேபோல் தாமதமாக என்ன செய்வார்கள்? 2 பேரை பிரித்து இடையிலே உட்கார்வார்கள், இதுவும் தடை செய்யப்பட்ட ஒன்று. அதேபோல் ஹுத்துபா நடக்கக்கூடிய அந்த நேரத்தில், உரை நிகழ்த்தப்படக்கூடிய நேரத்தில் பேசுவது அல்லது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உரையை செவிதாழ்த்தி கேட்காமல் மற்ற காரியங்களை செய்வது, இது தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். ரசூல் அவர்கள் இந்த அளவிற்கு சொல்கிறார் என்று சொன்னால், உரை நிகழ்த்தப்படும் பொழுது ஒருவர் பேசுகின்ற ஒருவரை பார்த்து பேசாது என்று செய்கை மூலமாக பேசாது என்று சொன்னாலும் அவருடைய ஜும்மா வீணாக போய்விட்டது என்று ரசூல் அவர்கள் குறிப்பிடுகிறார். எனவே கணித்திற்குரியவர்களை இந்த விஷயங்களை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, பெருநாள் தொழுகை சம்பந்தப்பட்ட சட்டங்கள். முதலாவதாக கணித்திற்குரியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், முஸ்லிம்களாகிய நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பெருநாட்களை ஆக்கியிருக்கிறான். 2 பெருநாட்கள். ஒன்று என்ன? ரமதான் மாதம் முடிந்த பிறகு ஷவ்வால் 1 ஈதுல் ஃபித்ர், ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்றி ஷவ்வால் 1க்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஈதுல் ஃபித்ரை நாம் கொண்டாடுகிறோம். அதேபோல் இரண்டாவது பெருநாள் என்ன? ஈதுல் அத்ஹா, தில்ஹிஜ்ஜாவின் 10வது நாள். அதற்கு முன்பு அரஃபா 9 ஹாஜிகள் என்ன செய்வார்கள்? ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்ற ஆரம்பித்து விடுவார்கள். எனவே 10வது நாள்
ஈதுல் அதஹா கொண்டாடுவது. இந்த இரண்டு தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பெருநாட்களை தவிர மூன்றாவது பெருநாள் கிடையாது. ஒவ்வொரு வாரம் ஜும்மா ஒரு பெருநாள் மாதிரி ரசூல் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு வாரம் ஜும்மாவன் வெள்ளிக்கிழமை என்பது ஒரு பெருநாள் மாதிரி. ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய பெருநாள் எத்தனை என்று சொன்னால் இரண்டு தான். வருடத்தில் ஒரு முறை ஈதுல் ஃபித்ர், வருடத்தில் ஒரு முறை ஈதுல் அதஹா. இந்த இரண்டு தான் பெருநாட்கள் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்களே தவிர மூன்றாவது வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய மூன்றாவது பெருநாள் கிடையாது. எனவே கணித்திற்குரியவர்களை, பெருநாள் என்கிற பெயரிலே பெருநாள் மாதிரி முஸ்லிம்கள் எதையெல்லாம் கொண்டாடுகிறார்களோ இந்த இரண்டு நாட்களை விட்டு அந்த அனைத்தும் புதிய விஷயங்கள், மார்க்கம் என்கிற பெயரிலே உருவாக்கப்பட்ட பிதஅத்துகள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அவர்கள் இந்த இரண்டு நாளை தவிர, சஹாபா பெருமக்கள் இந்த இரண்டு நாளை தவிர எந்த ஒரு நாளையும் பெருநாளாக ஈதாக கொண்டாடியது கிடையாது. எனவேதான் கணித்திற்குரியவர்களே, பெருநாள் தொழுகை, பெருநாள் சட்டங்கள் என்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதஹா ரமதான் பண்டிகை, இரண்டாவதாக தில்ஹிஜ்ஜா மாதத்தில் வரக்கூடிய பக்ரீத், இதை குறித்த சட்டங்களை தான் நாம் குர்ஆன் ஹதீஸிலே பார்க்கிறோமே தவிர முஸ்லிம்கள் தன்புறத்திலிருந்து உருவாக்கிய புதிய பெருநாட்கள், புதிய பண்டிகைகள், அதற்குரிய சட்டங்களை குர்ஆன் ஹதீஸிலே பார்க்க முடியுமா? முடியாது. ஏனெனில் அதற்கும் மார்க்கத்திற்கும் தொடர்பில்லை. எனவே கணித்திற்குரியவர்களே, பெருநாள் ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதஹாவுடைய சட்டங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். இரண்டு பெருநாட்களிலும் தொழக்கூடிய தொழுகை, இந்த தொழுகையின் சட்டம் என்ன? பெருநாள் தொழுகை என்பது கட்டாய கடமையா அல்லது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தா, சுன்னத்தை முஅக்கதாவா? இதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனால் இதில் சிறந்த கருத்து என்னவென்றால், பெருநாள் தொழுகை என்பது கட்டாய கடமை. ஏன் இப்படி சொல்கிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது சஹாபா பெருமக்கள் பெருநாள் தொழுகையை விட்டதாகவோ அல்லது விடலாம் என்று சலுகை வழங்கியதாகவோ எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. எனவே கடமையான தொழுகையை கடைபிடித்து எப்படி தொழுவோமோ அதுபோன்று அவர்கள் தொழுது வந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு இடத்தில் நாம் சொல்லியிருந்தோம், வித்ர் தொழுகையை குறித்து நாம் பேசிய பொழுது, வித்தர் தொழுகை கடமை இல்லை என்று சொல்வதற்கு அறிஞர்கள், அல்லாஹ் ஐவேளை தொழுகையை தானே கடமையாக்கி இருக்கிறான், ரசூல் அவர்களும் ஐவேளை தொழுகை உங்கள் மீது கடமை என்று தானே சொல்லியிருக்கிறார்கள். எனவே வித்தர் தொழுகை கடமையாக இருக்க முடியாது. கடமை என்று சொன்னால் ரசூல் அவர்கள் 6 தொழுகைகள் கடமை என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று நாம் குறிப்பிட்டிருந்தோம். எனவே அந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து அந்த ஹதீஸை சில பேருக்கு குழப்பம் வர வாய்ப்புண்டு. ஐவேளை தொழுகைதான் கடமை என்று சொல்லி வித்தர் தொழுகையை கடமை இல்லை என்று சொன்னோம். ஆனால் இங்கு பெருநாள் தொழுகையை கடமை என்று சொல்கிறீர்களே என்கிற குழப்பம் சில பேருக்கு வர வாய்ப்புண்டு. இந்த கேள்வி, அதற்கான பதில் என்ன? ஒரு இரவு ஒரு பகலில் ஒரு நாளில் ஐவேளை தொழுகை உங்கள் மீது கடமை என்று ரசூல் அவர்கள் சொன்ன காரணத்தினால்தான் ஒரு நாளில் இந்த 5 தான் கடமையான தொழுகைகளை தவிர ஒவ்வொரு நாளும் நாம் தொழக்கூடிய அந்த வித்தர் தொழுகை என்னவாக இருக்க முடியாது, கடமையாக இருக்க முடியாது. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் அந்த வித்தர் தொழுகை இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அந்த வித்தர் தொழுகை கடமையான தொழுகையாக இருந்திருந்தால் ரசூல் அவர்கள் என்ன சொல்லியிருக்க மாட்டார்? ஒரு இரவு ஒரு பகலில் அல்லாஹ் உங்கள் மீது ஐவேளை தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொல்லியிருக்க மாட்டார். மாறாக ஒரு இரவு ஒரு பகலில், அதாவது ஒரு நாளில் உங்கள் மீது 6 வேளை தொழுகை கடமை என்று சொல்லியிருப்பார். எனவேதான் ஒரு இரவு ஒரு பகலில் ஐவேளை தொழுகை தான் கடமை, 6வது தொழுகை கடமை இல்லை. ஆனால் இந்த பெருநாள் தொழுகை என்பது ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய தொழுகை அல்ல, ஒரு இரவு ஒரு பகலில் வரக்கூடிய தொழுகை அல்ல, மாறாக வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய தொழுகை இது. எனவே தான் கணித்திற்குரியவர்களே, அந்த ஹதீஸை வைத்து குழம்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு நாளில் நம் மீது எத்தனை தொழுகை கடமை என்று சொன்னால் 5 தான். அதை தெளிவாக ரசூல் அவர்கள் சொல்கிறார். ஆனால் இந்த 2 தொழுகையும் வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய தொழுகை. எனவே இதை கடைபிடித்து தொழுதிருக்கிறார். ஒரு முறையும் ரசூல் அவர்களும் சஹாபா பெருமக்களும் விட்டது கிடையாது, அல்லது யாருக்கும் சலுகை கொடுத்ததாகவும் நம்மால் ஒரு செய்தியை பார்க்க முடியாது. எனவே இது கட்டாய கடமை. எனவேதான் ரசூல் அவர்கள் பெண்களை குறித்தும் சொல்கிறார்கள், பெண்களும் பெருநாளுக்கு வர வேண்டும், முசல்லா ஈதுகாவுக்கு பெண்களும் வர வேண்டும் என்று ரசூல் அவர்கள் சொல்கிறார். எந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் இதை வலியுறுத்துகிறார் என்று சொன்னால், பெண்களில்
ஒருவருக்கு பள்ளி ஈதுகாவுக்கு வருவதற்காக, முசல்லாவுக்கு வருவதற்காக பர்தா செய்வதற்கு ஒரு துணி இல்லை என்று சொன்னால், தன் சகோதரியுடைய பர்தாவோடு அவரும் என்ன செய்யட்டும், தன்னை மறைத்து கொண்டு இருவரும் சேர்ந்து வரட்டும் என்று ரசூல் அவர்கள் வலியுறுத்துகிறார். ஒரு பெண்ணுக்கு பர்தா இல்லை என்று சொன்னால் சகோதரியுடைய பர்தாவோடு இவரும் என்ன செய்யட்டும், தன்னை மறைத்துக் கொள்ளட்டும், இருவரும் சேர்ந்து தன்னை மறைத்து முசல்லாவுக்கு வரட்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார், எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்னொரு அறிவிப்பிலே ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருந்தால் அந்த பெண்ணும் வீட்டில் இருக்க வேண்டாம் பெருநாளில், மாறாக அந்த பெண்ணும் முசல்லாவுக்கு வந்து முசல்லாவுக்கு வெளியே நின்று, ஈதுகாவுக்கு வெளியே நின்று என்ன செய்யட்டும், ஹதீப் அவர்கள் தொழுகையை முடித்த பிறகு உரை நிகழ்த்தி அந்த உரையில் பிரார்த்தனை செய்வார்களே, அந்த பிரார்த்தனையில் அவர்களும் சேர்ந்து கொள்ளட்டும் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். வெளியே நின்று ஆமீன் என்று சொல்லட்டும். எனவே இந்த அளவிற்கு ரசூல் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இது நிச்சயமாக கடமையான தொழுகையாக தான் இருக்க முடியும். எனவே ஈத் தொழுகை என்பது கடமை. அடுத்ததாக ஈத் தொழுகையுடைய, பெருநாள் தொழுகையுடைய நேரம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், சூரியன் ஒரு ஈட்டி அளவிற்கு சூரியன் உயர்ந்து விட்டால் தொழுகை நேரம், பெருநாள் தொழுகை நேரம் ஆரம்பித்து விடும். அந்த ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் உயர்ந்து விடுவது என்பதை இன்றைய கால அடிப்படையில், நிமிடங்கள் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் 15 to 20 நிமிடங்கள் வரை, 15 to 20 நிமிடங்கள் வரை காத்திருந்து சூரியன் உதித்த பிறகு 15 to 20 நிமிடம் வரை காத்திருக்க வேண்டும். சற்று அது உயர்ந்த பிறகு என்ன செய்யலாம், தொழ விரும்புபவர்கள் பெருநாள் தொழுகையை நிறைவேற்றலாம் ஜமாத்துடன். ஆனால் இந்த விஷயத்தில் ஈதுல் அதஹா, ஈதுல் ஃபித்ரை பிரித்து பார்க்க வேண்டும். ஈதுல் அதஹாவிலே, பக்ரீத் பெருநாளிலே சீக்கிரமாக ஆரம்ப நேரத்திலேயே ஒரு ஈட்டி அளவிற்கு உயர்ந்து விட்டால் தொழுகலாம் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். எனவே 20 நிமிடம் காத்திருந்து உடனே தொழ வைப்பது சிறந்தது ஈதுல் அதஹாவில், பக்ரீதில். ஏன்? சீக்கிரமாக தொழுது அவர்கள் குர்பானி கடமையை நிறைவேற்றுவதற்காக சென்று விடலாம், மற்ற பல வேலைகள் இருக்கும். எனவே சீக்கிரமாக தொழுகை வைப்பது சிறந்தது ஈதுல் அதஹாவில். ஆம், ஈதுல் ஃபித்ரிலே, ரமதானுக்கு பிறகு ஈதுல் ஃபித்ரை சற்று தாமதமாக வைப்பது சிறந்தது. ஒரு ஈட்டி அளவிற்கு சூரியன் உயர்ந்து விட்டால், சூரியன் உதித்த பிறகு ஒரு 20 நிமிடம் கழித்த பிறகு நேரம் ஆரம்பித்து விடும். ஆனால் இருந்தாலும் ஈதுல் ஃபித்ரிலே சற்று தாமதமாக, 1 மணி நேரம் தள்ளி போட்டு சற்று தாமதமாக ஈதுல் ஃபித்ரை தொழ வைப்பது சிறந்தது. ஏன் என்று சொன்னால், ஃபித்ரா கொடுக்காதவர்கள், சதகத்துல் ஃபித்ர் என்கிற அந்த ஃபித்ராவை கொடுக்காதவர்கள், கொடுத்துவிட்டு ஏழை மக்களுக்கு கொடுத்துவிட்டு அவர்கள் தொழுவதற்காக வேண்டி வரலாம். எனவே அதற்காக வேண்டி சற்று தாமதமாக வைப்பது சிறந்தது. ஈதுல் அதஹாவில் தொழுகைக்கு பிறகு பொறுப்புகள் உண்டு, ஈதுல் ஃபித்ரில் தொழுகைக்கு முன்பு சில பொறுப்புகள் உண்டு. எனவேதான் ஈதுல் அதஹாவை சீக்கிரமாக தொழுவது சிறந்தது, ஈதுல் ஃபித்ரை சற்று தாமதமாக தொழுவது சிறந்தது. அடுத்ததாக பெருநாளன்று வலியுறுத்தப்பட்ட சில விஷயங்கள் என்ன? தொழுகை பற்றி தான் நாம் பார்க்கிறோம், சட்டங்கள் இருந்தாலும் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய அந்த நாள், பெருநாள் சம்பந்தப்பட்ட மற்ற சட்டங்களையும் சேர்த்து பார்ப்பது சிறந்தது. எனவே பெருநாள் அன்று செய்ய வேண்டிய மற்ற வலியுறுத்தப்பட்ட காரியங்கள் என்ன? 1, குளிப்பது, நறுமணம் பூசுவது, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிவது. புதிய ஆடை அணிவது அவசியம் அல்ல, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சிறந்த ஆடையை அணிவது. அதேபோல் இரண்டாவதாக முசல்லா எனப்படும் ஈதுகாவில், திடலில் பெருநாள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். இதுதான் வலியுறுத்தப்பட்டது. ஆம், ஏதோ ஒரு காரணத்திற்காக திடலிலே, ஈதுகாவிலே தொழுகை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், பள்ளி வாசல்களிலும் பெருநாள் தொழுகை நடத்தப்படலாம், அனுமதி உண்டு. ஆனால் முன்னுரிமை எதற்கு? திடலிலே தொழ வேண்டும். மூன்றாவதாக ஈதுல் ஃபித்ர் அன்று தொழுகைக்காக செல்வதற்கு முன்பு பேரித்தம்பழத்தை ஒற்றைப்படையில், ஒரு பேரித்தம்பழம் அல்லது 3, 5 என்று ஒற்றைப்படையில் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு பிறகு ஈதுல் ஃபித்ர் தொழுகைக்காக செல்வது
முஸ்தஹப். அதே நேரத்தில் ஈதுல் அத்ஹாவிலே எதையும் சாப்பிடாமல் தொழுகைக்கு சென்று பிறகு குர்பானி செய்து குர்பானியுடைய கரியை முதலாக அன்று சாப்பிடுவது வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இந்த அனைத்தும் கடமைகள் கிடையாது, வாய்ப்பு கிடைத்தால் செய்யலாம். நான்காவதாக முசல்லாவுக்கு ஈதுகாவுக்கு நடந்து செல்வது, நடந்து சென்று நடந்து வருவது. வாகனத்தை பயன்படுத்தலாம், ஆனால் நடந்து சென்று நடந்து வருவதில் ஒவ்வொரு காலடிக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நன்மைகளை தருவான். ஐந்தாவதாக முசல்லாவுக்கு ஈதுகாவுக்கு போகும் பொழுது ஒரு வழியாகவும் திரும்பி வரும் பொழுது இன்னொரு வழியாகவும் வர வேண்டும், வழியை மாற்ற வேண்டும். இது ரசூல் அவர்களுடைய சுன்னத். ஆறாவதாக 2 பெருநாட்களிலும் தக்பீர் அதிகமாக சொல்ல வேண்டும், சப்தமாக தக்பீரை சொல்ல வேண்டும். ஏழாவதாக சஹாபா பெருமக்கள் பெருநாளன்று ஒருவரை ஒருவர் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்று வாழ்த்துவார்கள். தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும் சாலிஹல் அமால் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவார்கள். அல்லாஹ் நம்முடைய அமல்களையும் உங்களுடைய நற்செயல்களையும் ஏற்றுக்கொள்வானாக என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே எப்படி வாழ்த்துவது, பெருநாளன்று எப்படி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, இதை குறித்து ரசூல் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வழிமுறையை சொல்லித்தரவில்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் இந்த வார்த்தையை கொண்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மார்க்கத்தில் தடை செய்யப்படாத ஒரு வழிமுறையை கொண்டு மக்கள் அந்தந்த பகுதியில் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகிறார் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை, தடை இல்லை. எனவே ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு வழிமுறை இருக்கலாம் வாழ்த்துவதற்கு. எனவே அதை கடைபிடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சுன்னத் என்று நினைத்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாது, வாழ்த்துகிறேன் என்கிற பெயரிலே செய்யக்கூடாது. அதில் சிறந்தது என்ன, சஹாபா பெருமக்கள் சொன்ன இந்த வார்த்தைகள் தகப்பலல்லாஹு மின்னா வ மின்கும். அதுபோக ஈத் முபாரக் என்று சொன்னால் பிரச்சனை இல்லை. அதே போல் கணித்திருக்கிறவர்களே, தக்பீர் சொல்வது சிறந்தது, வலியுறுத்தப்பட்டது என்று சொன்னோம். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி தந்ததாகவோ அல்லது ரசூல் அவர்கள் பெருநாளில் எந்த வார்த்தையை கொண்டு தக்பீர் சொல்வார்கள் என்பதாகவோ எந்த ஒரு அறிவிப்பும் ஆதாரபூர்வமான செய்தியும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் நபித்தோழர்கள் எந்த வார்த்தையை கொண்டு தக்பீர் சொல்வார்கள் என்று பலரை பற்றி பல அறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற சஹாபா பெருமக்கள் எந்த வார்த்தையை கொண்டு தக்பீர் சொல்வார்கள் என்று பல அறிவிப்புகளை நாம் பார்க்கிறோம். அந்த அறிவிப்புகளில் வந்த வார்த்தைகள் என்ன? பொதுவாக எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தைகள் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அதே போல் 3 முறை அல்லாஹு அக்பர் சொல்வது, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அதே போன்று அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் கபீரா, 3 முறை அல்லாஹு அக்பர் சொல்லி கடைசியாக கபீரா என்று சொல்வது. இதெல்லாம் இப்னு மசூத், இப்னு உமர், இப்னு அப்பாஸ் இந்த சஹாபாக்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வார்த்தையை கொண்டு என்ன செய்யலாம், தக்பீர் சொல்லலாம். அதே போல் பெருநாள் தொழுகை சம்பந்தப்பட்ட ஒரு சில குறிப்புகள். பெருநாள் தொழுகைக்காக அதான் கொடுப்பது சுன்னத் கிடையாது. அதே போல் தொழுகைக்கு முன்பு இகாமத் சொல்வதும் நபி வழி கிடையாது. இந்த தொழுகையில் அசான் இகாமத் இல்லை. அதே போல் பெருநாள் தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகளும் இல்லை, முன்பின் சுன்னத்துகள் கிடையாது. எனவேதான் ஈதுகாவிலே தொழுதால் ரசூல் அவர்கள் தொழுகைக்கு முன்பு, பெருநாள் தொழுகைக்கு முன்பு எந்த ஒரு தொழுகையும் தொழுததாக, நஃபில் தொழுததாக ஆதாரம் இல்லை. ஆம், ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு காரணத்திற்காக, உதாரணத்திற்கு அதிக கனமழை பெய்து கொண்டிருக்கிறது, ஈதுகாவிலே தொழ முடியாத ஒரு சூழ்நிலை, பள்ளிவாசலில் அந்த நேரத்தில் தொழுதால், பள்ளிவாசலில் நுழைந்தால் 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் என்பது வலியுறுத்தப்பட்டது. எனவே பள்ளிவாசலில் தொழுதால் என்ன செய்யலாம், இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுதுவிட்டு உட்காரலாம், பிறகு பெருநாள் தொழுகையை தொழுகலாம். ஆனால் பின் சுன்னத் கிடையாது. அடுத்ததாக ஒருவருக்கு
ஈது தொழுகை தவறிவிட்டால், ஈதுடைய ஜமாத் தொழுகை கிடைக்கவில்லை, தவறிவிட்டார் என்று சொன்னால் அவர்கள் தனிப்பட்ட முறையிலும் என்ன செய்யலாம்? 2 ரக்காத் எப்படி இமாம் தொலை வைக்கிறாரோ அதே போன்று தக்பீர்களை சொல்லி அவர் தொழுது கொள்ளலாம். அடுத்ததாக பெருநாள் தொழுகையுடைய வழிமுறை என்ன? எப்படி தொழுவது? பெருநாள் தொழுகை கடமை என்று சொன்னோம். 2 ரக்காத், பெருநாள் தொழுகை என்பது 2 ரக்காத்துகளாகும். 2 ரக்காத்திலே முதல் ரக்காத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு கூடுதலாக 7 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும், தக்பீர் சொல்ல வேண்டும். 7 முறை, சில அறிவிப்புகளில் 6 முறை, இரண்டுக்கும் ஆதாரம் உண்டு. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் தஹ்ரீமா சொல்லி ஆரம்பித்த பிறகு 7 முறை அல்லாஹு அக்பர் சொல்ல வேண்டும், அல்லது அந்த தக்பீர் தஹ்ரீமாவை சேர்த்து 7 முறை, அதாவது தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பிறகு 6 தக்பீர்கள், தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பிறகு 7 தக்பீர்கள் சொல்லலாம், அல்லது தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பிறகு 6 தக்பீர்கள் சொல்லலாம். இரண்டுக்கும் ஆதாரங்கள் உண்டு. எனவே அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர் சற்று இடைவெளி விட்டு, அல்லாஹு அக்பர் சற்று இடைவெளி விட்டு மறுபடியும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அந்த நேரத்தில் ரசூல் அவர்கள் எப்படி தக்பீர் தஹ்ரீமா சொல்லும் பொழுது கையை உயர்த்துவாரோ அதுபோன்று இந்த கூடுதலான தக்பீரிலே கையை உயர்த்தியதாக ஆதாரம் இல்லை. எனவே கையை உயர்த்தாமல் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லலாம். எனவே அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 7 முறை கூடுதலான தக்பீர்களை சொல்லிவிட்ட பிறகு அடுத்துதான் என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கிராத்தை ஆரம்பிக்க வேண்டும். சப்தமாக கிராத்து செய்ய வேண்டும் பெருநாள் தொழுகையிலே, எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். அடுத்து அந்த முதல் ரக்காத்தை சஜ்தா செய்து நிறைவேற்ற வேண்டும், ருக்கு சஜ்தா. பிறகு 2வது ரக்காத்துக்காக அல்லாஹு அக்பர் என்று சொல்லி எழுந்து நின்ற பிறகு 5 முறை மறுபடியும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று கூடுதலான தக்பீர்களை சொல்ல வேண்டும். 5 முறை தக்பீர் சொல்லி முடித்த பிறகு மறுபடியும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்து கடைசி வரை பொதுவாகவே நாம் தொழக்கூடிய தொழுகை மாதிரி தான், சலாம் கொடுக்கும் வரை. எனவே கூடுதலான செய்தி என்ன? 2 ரக்காத் பெருநாள் தொழுகையில் முதல் ரக்காத்தில் தக்பீர் தஹ்ரீமாவுக்கு பிறகு 7 தக்பீர்கள், பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி 2வது ரக்காத்தில் எழுந்து நின்ற பிறகு 5 முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்ன பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை படிக்க ஆரம்பிக்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு முதல் ரக்காத்தில் அலா சூராவையும் சபிஸ்மி ரப்பிக்கல் அலா, 2வது ரக்காத்தில் ஹல் அத்தாக்க ஹதீசுல் காஷியா சூரத்துல் காஷியா படிப்பது ரசூலுடைய சுன்னத். அதே போன்று விரும்பினால் என்ன செய்யலாம்? ரசூல் அவர்களுடைய இன்னொரு சுன்னத்தை கடைபிடிக்கலாம். முதல் ரக்காத்தில் காஃப் அத்தியாயம், 2வது ரக்காத்தில் கமர் அத்தியாயம். ஆனால் இந்த அத்தியாயங்கள் இரண்டுமே சற்று நீண்ட அத்தியாயங்கள். இதுவும் ரசூல் அவர்களுடைய சுன்னத்தாக இருந்திருக்கிறது. அடுத்ததாக கணித்திற்குரியவர்களே, மழை வேண்டி தொழுகை சம்பந்தப்பட்ட சில சட்டங்கள். மழை வேண்டி தொழுகை என்பது எப்போது தொழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பகுதி, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தூரமாக மழையே பெய்யவில்லை, பல மாதங்களாக தொடர்ந்து மழையே பெய்யவில்லை, தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் தான் என்ன செய்ய வேண்டும்? மழை வேண்டி தொழ வேண்டுமே தவிர விட்டு விட்டு பெய்கிறது என்று சொன்னால் என்ன செய்யக்கூடாது? மழை வேண்டி தொழுகை தொழக்கூடாது. மாறாக இறைவா இந்த மழையை அதிகப்படுத்து என்று துஆ செய்ய வேண்டும். சுத்தமாக மழையே பெய்யவில்லை என்று சொன்னால்தான் மழை வேண்டி தொழுகையை நடத்த வேண்டும். சரி, இந்த தொழுகைக்கான சட்டம் என்ன? இது வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்பான தொழுகை. ரசூல் அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில் மழை வேண்டி தொழுதிருக்கிறார். பஞ்சம் ஏற்பட்ட போது அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலும் பஞ்சம் ஏற்பட்டது, அவரும் தொழ வைத்தார்கள், உமரும் தொழ வைத்தார்கள், உஸ்மானும் தொழ வைத்தார்கள், அலி அவர்களும் தொழ வைத்தார்கள். 4 ஹுலஃபாய் ராஷிதீன் இந்த தொழுகையை தொழ வைத்திருக்கிறார் தன்னுடைய ஆட்சி காலங்களிலே. சரி, இந்த தொழுகைக்கான வழிமுறை என்ன? அப்படியே பெருநாள் தொழுகை மாதிரி தான். 2 ரக்காத், அதே தக்பீர்கள். சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் தக்பீர்கள் அதிகமாக சொல்ல தேவையில்லை, நார்மல் நஃபில் தொழுகை 2 ரக்காத் தொழுவது போல் தொழ வைக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து இருக்கிறது. அதே நேரத்தில் பெருநாள் தொழுகை மாதிரி தான் தொழ வைக்க வேண்டும் என்கிற கருத்தும் இருக்கிறது. பெரும்பான்மையினர்கள் அறிஞர்களில் இந்த கருத்தை தான் சொல்கிறார்கள், பெருநாள் மாதிரி தொழ வேண்டும். சரி, இந்த தொழுகையில் ஹுத்துபா இருக்கிறதா? இருக்கிறது. ரசூல் அவர்கள் ஹுத்துபா தந்திருக்கிறார்கள், உரை நிகழ்த்திருக்கிறார்கள்.
பெருநாள் தொழுகையிலே தொழுகைக்கு பிறகுதான் ஹுத்துபா நிகழ்த்த வேண்டும். இதுதான் ரசூலுடைய சுன்னத். தொழுகைக்கு முன்பு ஹுத்துபா கொடுக்கக்கூடாது, உரை நிகழ்த்தக்கூடாது. ஆனால் மழை வேண்டிய தொழுகையில் விரும்பினால் தொழுகைக்கு முன்பும் ஹுத்துபா கொடுக்கலாம், விரும்பினால் தொழுகை நடத்தி முடித்த பிறகும் ஹுத்துபா கொடுக்கலாம். இரண்டுக்கும் அனுமதி உண்டு. இரண்டு வகையான ஹதீஸுகளும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை முடித்த பிறகு இமாம் என்ன செய்ய வேண்டும்? இமாம் துவா செய்ய வேண்டும். புறங்கைகளை வானத்தை நோக்கி காட்டி, பொதுவாக நாம் என்ன செய்வோம், உள்ளங்கைகள் வானத்தை நோக்கி இருக்கும் வகையிலே இரண்டு கைகளை உயர்த்தி துவா செய்வோம். ஆனால் மழை வேண்டி தொழுகையிலே புறங்கைகள் வானத்தை நோக்கி இருக்க வேண்டும். இரு கைகள் இப்படி திருப்பி வைத்து துவா செய்ய வேண்டும். மக்களும் என்ன செய்ய வேண்டும்? துவா செய்ய வேண்டும். அதே போல் இமாமும் மக்களும் தன்னுடைய போர்வையை மாற்றுவது. ரசூல் அவர்கள் என்ன செய்தார்கள்? போர்வையை போத்திருந்தார்கள். வலது பக்கம் இருக்கக்கூடிய பகுதியை இடதுபுறமாகவும், இடதுபுறம் உள்ள பகுதியை வலதுபுறமாகவும் ரசூல் அவர்கள் மாற்றினார்கள். எனவே இதை மக்களும் செய்யலாம். இது ரசூலுடைய சுன்னத். மழை வேண்டி ரசூல் அவர்கள் பல பிரார்த்தனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். மழை பெய்யவில்லை என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா, அல்லாஹும்ம அகிஸ்னா என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல் இன்னொரு பிரார்த்தனை, மழை பெய்யாமல் இருக்க செய்ய வேண்டிய பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஸ்கினா கைசன் முகீசன் மரியன் நாஃபிஅன் கைர தாரின் ஆஜிலன் கைர ஆஜில். அதே போல் இன்னொரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஸ்கி இபாதக வபஹாயிமக வன்ஷுர் ரஹ்மதக வஅஹ்யி பலதகல் மையித் என்று ரசூல் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். இது மழை பெய்யாமல் இருக்க. மழை பெய்கிறது என்று சொன்னால் அதை பயனுள்ள மழையாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதற்காக ரசூல் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ. அதே போல் மழை அளவுக்கு அதிகமாக பெய்து விட்டால் அது சில நஷ்டங்களை ஏற்படுத்தும் அளவிற்கு மழை பெய்தால் அந்த நேரத்தில் ரசூல் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹும்ம ஹவாலைனா லா அலைனா, இறைவா நமக்கு போதும், நமக்கு சுத்தி எங்கெல்லாம் மழை பெய்யலையோ அந்த இடத்தில் எதை திருப்பி விடுவாயாக, காடுகள் மலைகள் அந்த பகுதியில் எதை திருப்பி விடு என்று ரசூல் அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.